ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ 12th ஜூலை நடக்க போகுது. ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் எக்ஸாமுக்காக போட்டிருந்தோம். இப்போ அந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது இப்போ லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயிலாகவே யூனிட் வைஸாக பார்த்துலாங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 1 பொறுத்தவரை லாஸ்ட் டைம் இப்போ நான் அப்டேட் பண்ணி இந்த கொஷின்ஸ் வந்து இதுதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிடுற கொஷின்ஸ், அதாவது இப்போ இந்த லோக்கல் சர்ச் டாப்பிக்கில் வரக்கூடிய அந்த இன்க்ளைமிங்கும் நெக்ஸ்ட் அந்த இட்டரேட்டிவ் டீப்பனிங் சர்ச் டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து போன செமஸ்டர் கேட்டாங்க. ஸோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டர் கொஷின் பேப்பர் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்க்ளைமிங் அல்காரிதம் அப்புறம் இந்த இட்டரேட்டிவ் டீப்பனிங் சர்ச் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. அதே மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி ஹைலைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே எக்ஸாமில் வந்து கேட்டது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் செமஸ்டரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து இந்த செமஸ்டர்லேயும் வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சில கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகலாம். பட் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர்லேயும் வந்து ரிப்பீட்டட் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நான் லாஸ்ட் டைம் கொடுத்த இந்த கொஷின்ஸில் எந்த கொஷின்ஸ்லாம் வந்து இன்னமும் கேட்காத இருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் இந்த டைமில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகும். இது கூட லாஸ்ட் டைம் கேட்ட இந்த ஒரு சில கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக படிச்சிருங்க. ஓகே, இப்போ வாங்க இப்போ இந்த செமஸ்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துலாம். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த அட்வர்சரியல் சர்ச் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து கேட்காத இருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய அந்த மினிமேக்ஸ் அல்காரிதம் அந்த ஆல்பா பீட்டா டியூனிங் மெத்தட் அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த அட்வர்சரியல் சர்ச் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க. இந்த டைம் கேட்குறது அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த கொஷின் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜி கொஷினும் அப்புறம் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜி கொஷினும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஷின். இதில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சிங் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் படித்த பிறகு மூணாவது அந்த கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் கொஷின் வந்து நல்லா படிச்சிங்க. இந்த கொஷினில் இருக்கக்கூடிய என்கொயின் ப்ராப்ளமு மேப் கலரிங் ப்ராப்ளம் இந்த டாப்பிக்லாம் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் சேம் அதே மாதிரி இந்த பேஸ் ரூலும் அந்த பேஸ் நெட்ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டர்லேயே இந்த கொஷின் கேட்டாங்க. அதனால் இந்த செமஸ்டரில் பொறுத்தவரைக்கும் இந்த பேஸ் ரூல் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேஸ் நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய டாபிக்ஸ் இருக்கிறனால அதுலேருந்தே வந்து மறுபடியும் கூட இந்த டைம் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் இப்போ ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் கூட அதை மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹைலைட் பண்ணிக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து வித்தவுட் சாய்ஸ் எல்லாருமே நல்லா படிச்சிங்க, டீப்பாக நல்லா படிச்சிங்க. ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுட்ட பேர் படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த 3 கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 கொஷின்ஸுமே நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் இந்த என்செபிள் லேர்னிங் டாப்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த KNN டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கேட்குறது அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிச்சிங்க. அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ், அதாவது இப்போ இந்த என்செபிள் லேர்னிங்னா அதில் வந்து பேக்கிங்கு பூஸ்டிங்கு ஸ்டாக்கிங் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எக்ஸாம்பிளோட எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் இந்த என்செபிள் லேர்னிங் அப்புறம் இந்த KNN டாபிக் நல்லா கவர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்ட் கடைசியாக யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா படிச்சிட்ட பேர் நெக்ஸ்ட் இந்த மூணாவது இருக்கிற கொஷின் நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஷினுக்கான நோட்ஸும் அதே மாதிரி 2 மார்க்ஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்தோம்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நோட்ஸ் வேணுன்றவங்க குரூப்பில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்தவரையும் ஒவ்வொரு யூனிட்டோட எண்டையும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 2 மார்க் பொறுத்தவரையும் ஆல்ரெடி எப்போயுமே சொல்லுறது தான். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிக் கொஷின் வந்து படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து அதிலே கவர் ஆகிடும். அப்போ ஜஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸில் இருக்கிற டெஃபினேஷன் பேசிக் டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. மெயினாக நான் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்கிற கொஷின்ஸ் வந்து வித்தவுட் சாய்ஸ் எல்லாரும் நல்லா படிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.